என்னம்மா, வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். சும்மா உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறீங்களா? மூளை மூளை ஃபுல்லா முச்சு முட்டை தேடிக்கிட்டு இருக்குது. நீங்க 2 டீயை போட்டு எடுத்துட்டு வாங்க. என்ன இது? ஆபீசர் தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. ஆபீசர் 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 என்ன கோமா இருக்கிறாரோ? ஐயோ, கோமா இருந்தா பாக்க சைக்கிளையே. யார் அது? ராம், வாப்பா. நல்லா இருக்கியாப்பா? அம்மா, நல்லா இருக்குதே ராம். பொண்டாட்டி நல்லா இருக்காளா? இங்கதான் இருக்கிறீங்களா? ஆமாமா, இங்கதான் இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கிறேன். இந்த முட்டி வலி தான் அப்பப்ப வந்து பாடம் படிச்சுட்டு போகுது. உட்கார்ப்பா, உட்கார டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஆபீசர் ஆபீசர், உங்க மடியில படுத்து எவ்வளவு நாளாச்சு? யார் நீங்க? எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கிற? நானா? நான் யாருன்னு கேக்குற? உன்னதான்டா. உனக்கு தான் நான்லாம் தேவையில்லையே. உனக்கு அந்த நூடுல்ஸ் பண்ணிட்ட, உன் பொண்டாட்டி வேற வந்துட்டா. டேய், எத்தனை பொண்டாட்டி வந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தா என்னடா, உன்ன மாதிரி வருமா? என் உயிரு, என் உயிலு எல்லாம் உனக்கு தான். நீ இப்படி பேசலாமா? போதும்டா, போதும். நான் வேலை தேடிட்டு இருக்கிறேன். ஏதோ இன்டர்வியூக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டேன். நாளையில இருந்து இன்டர்வியூ போக ஆரம்பிச்சிருவேன். அவ்வளவுதான். அப்பப்ப எங்காவது பார்த்தா பேசிக்கலாம். ஏன்னா நான் உன் கூட இருந்தாதான் உன் மேல அக்கறை கட்டுறேன் பாரு. நீ கட்ட நைட்டே திட்டு வாங்கிட்டு இருக்கறதெல்லாம் பாத்துக்கிட்டே என்னால இருக்க முடியல. நாய்க்குட்டி, நீ எப்படியோ போய் தொலை. உன் கூட இருந்து உன்னை பார்த்து சாவுறதுக்கு நான் வெளியில இன்டர்வியூ போய் மேனேஜர் அடி வாங்கி செத்துக்கிறேன். முடிவெடுத்துட்டேன்டா. மாமே, நான் நிஜமாவே முடிவெடுத்துட்டியா? முடிவில்லடா, முற்றும். உன் வேலைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். உன் உறவுக்கும் வச்சுட்டேன் முற்றுப்புள்ளி. மாமே, அப்படிலாம் சொல்லாதடா. இல்லடா, நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. ஃப்ரெண்ட்ஷிப்போட முடிச்சுக்க வேண்டியதான். அப்பப்ப அங்கங்க பாத்துப்போம். உன் காலேஜ் ஃப்ரெண்ட் எல்லாம் உனக்கு எப்படி இருக்கானுங்க? அதே இடத்துல என்ன வச்சுட்டு நானும் அதே இடத்துல இருந்துக்கிறேன். டேய், இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? நான் கோவம் எல்லாம் பல்ல சாமி, பட்டு தெரிஞ்சிருக்கிறேன். கோவம் நான் எங்க பட்டேன்? நீ தான் கோவப்படணும். நீயே பட மாட்டேங்கிற. நான் எதுக்கு கோவப்படணும்? நீ தான்டா கோவப்படணும். நீ தான் எனக்காக கோவப்படணும். ஏன்னா நீ தானே என்னோட உயிர். இந்த உடம்புக்காக உயிர் தான் எழணும். உயிர் தான் கோவப்படணும். நீ படாம யார் மச்சா படுவான்? எனக்காக யார் இருக்கிறா சொல்லு? பாரு, நீ பேசணும்னு 2 நாளா தூங்குன. கொஞ்சமா சாப்பிட்டேன், கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன். சாப்பிட உட்காருனா உன் ஞாபகம் வருது. என்னன்னு வருது? நாய்க்கு 2 போடுவோமே, அந்த நாய் என்ன பண்றதுன்னு பாத்தியா? அப்படி இல்ல மச்சான், எனக்கு நீ ஊட்டி விடுவேல, அதான் நினைச்சு பார்த்தேன். அதான் ஊட்டி விடுறதுக்கு ஆள் வந்துட்டாலே, அப்புறம் எனக்கு என்ன நினைச்சு பாக்குற? மாமே, ஆனாலும் நீ ஊட்டி விட மாதிரி ஆகுமாடா? ஒரு வாயில குவாட்ரு, அடுத்த வாய் சிப்ஸ். உன்ன மாதிரி யார் ஊட்டி விடுவா சொல்லு? அத சொல்லு. இப்ப உனக்கு குவாட்டு ஞாபகம் வந்துருச்சு, அதனால இங்க வந்து குந்திட்டு இருக்கிறியோ? குவாட்டு ஞாபகம் வரலடா, இப்போ மேல போன் ஞாபகம் அடிக்கடி வருது. ஆபீஸ்ல உட்காந்தா போன காணும், போன் பண்ணா எடுக்க மாட்டாங்கிற. அதான் ஓடி வந்துட்டேன். இல்லடா, நீ ஓடி வந்தாலும் சரி, சமாதானப்படுத்தினாலும் சரி, உன் கம்பெனிக்கு நான் வர மாதிரி இல்ல. எப்படியோ கெட்டுப்போ, எப்படியோ நல்லாரு. எவ்வளவு திட்டு வாங்கு, எப்படியாவது போ. வரவளோ போறவளோ எல்லாரும் திட்டுவாளுவோம். எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே நில்லு மண்ணு மூட்டை மாதிரி. என்னால எல்லாம் உன்னை பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுடா. நான் போறேன் தனியா. மச்சான், இப்படி சொன்னா நான் எங்க போவேன்? உனக்கு என்னடா? அதான் மாமியார் வீடு வந்துட்டு பொண்டாட்டி அழைச்சிட்டு போ. மாமியார் வீடா? என்ன இருந்தாலும் மச்சான் உன் வீடு மாதிரி ஆகுமா? இந்த மாதிரி வந்தோடனே நீட்டி படுத்துட்டேன். யாரும் என்ன எதுவும் கேட்கல. அம்மாவும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. அங்க போய் இந்த மாதிரி படுக்க முடியுமா? போதும் போதும், உன் புலம்பெல்லாம் நம்பிட்டேன். நீ எதுக்காக ஐஸ் வைக்கிறேன்னு தெரியுது. ப்ராஜெக்ட் நாளைக்கு முடிக்கணும். அதனால தானே லேப்டாப் பேக்கோட வந்திருக்கிற. என்ன இருந்தாலும் நீ முதலாளிங்கிறத காட்டுறியாடா? டேய் மாமே, நான் அவ்வளவு போய் அப்பாட்டக்க தான் நினைச்சேன். அந்த பேக்ல லேப்டாப் இருக்குதுன்னு நினைச்சேன். டேய், நான் சாரி எல்லாம் கேட்க மாட்டேன். உனக்கு அவளை திட்ட உரிமை இருக்குது. நீ திட்டிட்ட, அடிக்க கூட செய்யலாம். நான் என்னன்னு கேட்க மாட்டேன். அவனும் பாவண்டா மச்சான். இங்க பாரு, அந்த இடத்துல நீயோ சாருவோ யாரா இருந்தாலும் நீங்க எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான்டா. உங்க யாரு மேலுமே எனக்கு கோவம் வராது. நான் என்னைக்கு கோவப்பட்டு இருக்கேன் சொல்லு? உங்ககிட்ட கூட உரிமை எடுத்துப்பேன். அதுங்க பொண்ணுங்கடா. அவனுங்கள்ட்ட என்னத்த கோவத்தை காட்டுறது, அவள்கிட்ட என்ன கோச்சுக்கிறது? இந்த பாரு, நேற்று கூட அவளை பார்த்தேன். சமீர் அவளும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. ஆமாண்டா, அவ பிரெக்னெண்டா இருக்காளா? இப்பதானே கல்யாணம் ஆனிச்சு. அதெல்லாம் முன்னாடியே ஒன்னா இருந்திருப்பாங்கடா. ஃபாரின்ல இருக்காங்களே, இதெல்லாம் நடந்திருக்கும். பிரெக்னெண்டா இருக்கிறான்னு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்களோ என்னமோ. அவளை போய் நீ என்ன திட்ட சொல்ற? பாவண்டா அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அவ என்ன தெரிஞ்சா பண்ணா? அவ தெரிஞ்சு திமிரா பண்ணிருந்தா அன்னைக்கு சாயந்தரமே வந்துக்க மாட்டால. பாரு, ஜனீன்கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு அழுதுட்டு போறா. வீடு மச்சான், அவளுக்காக நீ கோச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க கூடாதுல. இங்க பாரு, நீ 2 நாள் ஆபீஸ் வரல, எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நான் உன்னே தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ நம்பினாலும் ஓகே, நம்பாட்டி ஓகே. நம்பலன்னா செருப்படி அடிச்சு நம்ப வைப்பேன். சத்தியமா உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணணுமே, அதான் ஒர்க் அதிகமா இருந்துச்சு. சரி, அதை முடிச்சுட்டு வரலான்னு தான் இன்னைக்கு வந்தேன்.
சாரு நாய்ட்ட கேட்கறேன், அந்த நாய் கண்டுக்கவே மாட்டேங்குது என்ன. அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இங்க பாரு முத்தலகு, நம்ம பரம்பரையில எல்லாரும் சொந்தத்துக்குள்ளதான் கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம மக்க மனசாரோட தான் சேர்ந்து வாழணும். பெறத்தி யாரும் கல்யாணம் பண்ணதில்ல, பொண்ணும் எடுத்ததில்ல. குடும்பத்துக்கு அதெல்லாம் தெரியும். ஏழவட்ட பிள்ளைவோ உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்றது சொந்தம் விட்டு போயிருமேன்னு இல்ல, சொந்தம் கொடுக்குற அன்பு யாராலையும் கொடுக்க முடியாது. சொந்த மாமன் அவன் பாத்துக்கிறத விடவா இன்னொருத்த வந்து ஒன்னு பாத்துக்க போறான். உன் குடும்ப படத்தை தலைமையில போட்டுக்க போறான். தேவையில்லாம நடந்துட்டு இருக்காத, தேவையில்லாத பேசிட்டு இருக்காத. எவ்வளவு முத்தலகே, ஆத்தா சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? இப்ப கல்யாணம் வேண்டாம்னா எப்ப பண்ணிக்க போற? கல்யாண வயசு வந்துருச்சு. இன்னும் வேலைக்கு போறேன்னு ஊர் ஊரா பாத்துட்டு இருந்தேன்னா உன் சொல்லி எப்ப நாங்க பாக்குறது? சரின்னு சொல்லு, சம்மதத்தை நாங்க கேட்கல, இந்த வார்த்தையை தான் கேக்குறோம். என் மனசுல யாரும் இல்ல, உங்களுக்கு சரின்னு பட்டதை பண்ணுங்கன்னு சொல்லு. முத்தலகு, முத்தலகு, உன் மனசுல என்ன இருக்குதோ அது சொல்லுப்புல. பெரியவங்க ஏதோ பேசுவாங்க, அவங்க ஆசை அவங்க சொல்லுவாங்க. உன் ஆசை உன் மனசுல என்ன இருக்குதுன்னு சொல்லுப்புல. நாலு பின்ன வாழ போறது நீ, 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. நாட்டுல நடக்கிறத சொல்லுவாங்க. சேர்ந்து வாழ போறது நீயும் நானும். உன் மனசு அது என்ன சொல்லுதோ அதை எல்லாருக்கும் சொல்லு. அட என்னடா செல்வா, அவகிட்ட நின்னு பேசிட்டு இருக்கிற? நீ பார்த்து வளர்ந்து பிள்ளை, உனக்கு இல்லாம எங்க போட போறா? சொல்லிட்டு முத்தலகே, உன் மனசுல யாராவது வச்சிட்டு இருக்கிறியா? அதையாவது சொல்லி தொலை. உன் மனசு கல்யாணம் தான் வேணாங்குது. யாருக்காவது சம்மதம் கொடுத்துருக்குல்ல, அதையாவது சொல்லி தொலை. மனசு சம்மதம் கொடுத்தா மத்தவங்க நம்ம கொடுக்கணும்ல. மனசு அது கொடுக்கும் சம்மதம் எல்லாத்துக்கும். அதுக்கு என்ன தெரியும் இவளை பத்தி? இவ மனசுக்கு இவளை பத்தி மட்டும் தான் தெரியும். அவ சந்தோஷத்தை மட்டும் பாக்கும். அவ மட்டும் சந்தோஷமா இருக்க முடியும்டா? எத்தனை மாசம்? மாசம் முடிஞ்சுதானே போகும். முடிஞ்சு வந்து நின்ன ஆத்தாவும் பெரியம்மாவும் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, ஏதாவது சொன்ன உன் மனசுல என்னதான் இருக்குன்னு சொல்லுப்புல. இப்ப கல்யாணம் வேண்டாம். நாங்க கேக்குறது உன் மனசுல யாராவது இருக்கிறாங்களான்னு தான். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு உன்கிட்ட கேட்கல. அதை எப்ப வச்சுக்கலாம்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்ல. கட்டா தலையன்னு நான் சொல்ல போறேன், என் தம்பி கட்ட போறான். உன் மனசுல இந்த சிரிக்கி மவனாவது வச்சிருக்கிறியான்னு சொல்லு. எதுக்கு இப்ப கல்யாணம் வேணாங்கிறேன்னு சொல்லு. டேய் டக்ளஸ், இங்க வா. என்ன மாமா கூப்பிட்டீங்களா? அங்க என்னடா ஒரே சத்தம்? குரோமா பட்டி என்ன கத்திக்கிட்டு இருக்குது? அதுவா, அது தெரியலையே. அந்த வீட்டு பக்கம் ஒரே இடி முழக்கமா இருக்குது. மேல இருந்து ஒரே இடி சத்தமா கேட்டுட்டு இருக்கு வீட்டுக்குள்ளார. நான் என்னன்னு பாப்பேன்னு எட்டி பார்த்தேன். அந்த அக்கா இல்ல, முத்தலகு அக்கா, அது உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்குது. அதை சுத்தி எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. ஒரே இடி சத்தமா கேக்குது மாமா. டமார் டமார்னு சத்தம். நான் வேற பள்ளிக்கூடல இருந்து இருக்கேன். அதனால நான் அப்பா சொல்ல, நாளைக்கு போலாம் வச்சுட்டேன். என் தம்பிக்கு பொண்ணு கிடைக்காம கிடையாது. உள்ளூர் வெளியூருக்கு போட்டி போட்டுட்டு திரியிறாளுவோ. இது உங்க அம்மா ஒத்தையில கிடக்குறாளே. உங்க அப்பா பழகினமாக இருக்கிறாரே. உன் குடும்ப சமய தோல்ல போட்டுக்கலான்னு தான் என் தம்பி பாக்குறான். ஏண்டி இத்தனை பேர் நின்னு கேட்டுட்டு இருக்கோம், என்ன மரியாதை கொடுக்குற நீ? சொல்லுடி. இப்ப சொல்றியா நாளை இழுப்பிழுக்கவா? ஆத்தா, என்ன கை நீளுது? காய் வெட்டுறதுக்கும் கறி வெட்டுறதுக்கும் தான் உன் கை நீளணும். அவகிட்ட எல்லாம் நீளக்கூடாது. ஓ, அப்படி போகுதா கதை? எலி ஏன் அம்மனத்தோட நிக்குதுன்னு இப்பதான் தெரியுது. எவ்வளவு முத்தலகு, எதுக்கு அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கிற? உன் மனசுல நான் தான் இருக்கிறேன்னு கிளவி காதுல உள்ளூர் இருக்க சொல்ல வேண்டியதானே? நீ சொல்லியிருந்தேன்னா அது கை ஓங்கி இருக்காதுல. இங்க பாரு ஐயனாரு, நீ தேவையில்லாம இங்க வராத. இது எங்க குடும்பத்து பிரச்சனை. அவன் மனசுல நீ எல்லாம் இல்ல. ஊர் பஞ்சாயத்து பாக்குறியா? ஊரோட நிப்பாட்டிக்கோ. உன் பஞ்சாயத்தெல்லாம் எங்க வீட்டுல வந்து பண்ணிட்டு இருக்காத. ஊர் பஞ்சாயத்தா இருந்தா நான் உன் கூட்டு வந்துருக்க மாட்டேன். அது உட்காந்துருக்காளே அவளோட பஞ்சாயத்து. அவன் மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். அவன் மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கிற. என் மனசு ஃபுல்லா அவ தான் இருக்கிறா. அவ எனக்கு அவ பிறந்தவ. என் வீட்டுக்கு வர போறவ. ஏன் முன்னாடி கை நீட்டீங்கன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதாத்தா. முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடிடலாச்சு. என்னோட பாட்டு சத்தம் தேடும் முன்ன பின்னால, எப்போதும் உன்னை தொட்டு பாட போற கண்ணால.
என்னக்கா இருந்தாலும் அவ என் வீட்டுல என் வீட்டுல தான் வாழ போறா. அவளை நீங்க பத்திரமா அனுப்பிச்சு வைக்கலன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு தெரியும்ல என்ன பத்தி. என்ன ஏனாரு எங்க வந்து எங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கிற? உன் சண்டியத்தனத்தெல்லாம் ஊரோட வச்சுக்கோ. இங்க வீட்டுல வந்து நிக்காத. பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எந்த போலீஸ் ஒண்ணு தேடுது, எப்ப கதவை சத்தலான்னு பாத்துட்டு உட்காந்துருப்பாளா? இல்ல பேசுறதுக்கு வாங்கன்னு எங்களை வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாளா? என்ன தாச்சி, மாமா அழைச்சிட்டு ரொம்ப தனியா வந்துருக்கிறிய? பொம்பளை நீங்களே பஞ்சாயத்து பண்ணலான்னு பாக்குறீங்களோ? ஆம்பளை இல்லாம. இனிமே நீ மட்டும் ஒத்தையாவே நினைச்சிட்டு இருக்க வேண்டியது இல்ல, இங்கேயும் வந்துருச்சுல்ல, சாஞ்சுக்கலாம்ல. ஜானு, உன்னோட பாஸ்போர்ட் நாளைக்கு வந்துரும். நாளைக்கு ஈவினிங் டிஸ்பாச் பண்றாங்களா? மெசேஜ் வந்திருக்கு. நீ எங்கேயும் வீட்டு விட்டு போயிடாத. பாஸ்போர்ட் அதுக்குள்ள வந்துடுச்சா? ஆமாண்டி, தக்கல் அப்ளை பண்ணா 5 days தான். எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ஆளுங்களா இருக்காங்க, அதனால வெரிஃபிகேஷனே வைக்கல. பின்ன உனக்கு வெரிஃபிகேஷன் வச்சா நீ தான் ஃபெயில் ஆயிடுவிய. வெரிஃபிகேஷனா? என்ன கேள்வி கேட்பாங்க? அவங்க கேட்பாங்க, என்னம்மா ஹனிமூனுக்கு போறீங்களே, ஹஸ்பண்ட் எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு கேட்பாங்க. அதெல்லாமா கேட்பாங்க? ஆமாமா, நீ எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்றியோ அவ்வளோ டேஸ்க்கு விசா கொடுப்பாங்களாம். நீ கம்மியா பிடிச்சிருக்குன்னு சொன்னா 2 நாள் தான் கொடுப்பாங்களாம். இல்லையே, நான் கம்மியா பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேனே. அப்புறம் வேற என்ன சொல்லுவ? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அங்க ரொம்ப குளிரும், அதுதான் பிடிக்காதுன்னு சொல்லுவேன். சுத்தம், நீ பிடிக்காதுன்னு சொன்னா உனக்கு எப்படி விசா கொடுப்பாங்க? அப்புறம் என்ன சொல்றது? பாத்தியா, இதுக்கு தானே வெரிஃபிகேஷன்லாம் வைக்கல, டைரக்டா பாஸ்போர்ட்டும் விசாவும் வந்துட்டு. கொலகாரி எது சொன்னாலும் நம்பிடுறாளே. ம். ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ராம், அங்க ரொம்ப குளிரா இருக்கும் தானே? ஆமா, என்ன உங்க பாட்டியும் கூட்டிட்டு வர போறியா என்ன? இல்ல இல்ல, நேத்து எங்க பாட்டி கிட்ட சொன்னேன். என்ன சொன்னாங்க? அதெல்லாம் அழைச்சிட்டு வந்துடாத தாயே, அந்த குளிர்ல அது செத்தே போயிடும். இல்ல இல்ல, அதெல்லாம் சொல்லல. பாட்டி கிட்ட நான் சொன்னேன், அங்க ஒரே ஐஸ் கட்டி மழையா போயுமா, வீடு ஃபுல்லா ஐஸ் கட்டி ஆயிடுமான்னு சொன்னேன். அதுக்கு பாட்டி சொன்னாங்க, நான் ஐஸ் கட்டி மேல பெஞ்சு பார்த்ததே இல்லடி, வரும்போது கொஞ்சம் ஜக்கில போட்டு எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. எதுல போட்டு? ஜக்கில போட்டு மூடி எடுத்துட்டு வர சொன்னாங்க. வந்துடலாம். எவ்வளவு ஐஸ் கட்டி வேணுமா? அதெல்லாம் சொல்லல, அவங்க பார்த்ததே இல்லையா ஐஸ் கட்டி மழை விழுந்து, அது பாக்கணும்னு சொன்னாங்க. போகும்போது நம்ம ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு போயிடுவோம், வரும்போது அந்த ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா ஐஸ் கட்டியை போட்டு தூக்கிட்டு வந்துடலாம். ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாவா? அவ்வளவு ஐஸ் கட்டி எல்லாம் வேண்டாம், பாட்டி கேட்டதுக்கு கொஞ்சோண்டு ஜக்கில மட்டும் எடுத்துட்டு வந்துருவோம். ஜானு, வேண்டாம், அமைதியா இரு, ஆத்திரத்தை கிளப்பாத. நானே கஷ்டப்பட்டு உனக்கு பாஸ்போர்ட் விசா ரெடி பண்ணிருக்கேன். அவன் பாரு, அங்கேயே வாழ்றானுங்க, இந்த மலைக்கே இப்படி குளிர்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற. நான் என்ன பண்றது? உன் ஃப்ரெண்டு யூகேல தானே இருக்காங்க, அங்கெல்லாம் எப்படி இருக்குமா குளிரு? அவளா? நான் அவளை பத்தி சொல்ல மறந்துட்டேன் பாரு. ஸ்வேதா பிரெக்னண்டா இருக்கா. எது? ஆமாண்டி, அவ பிரெக்னண்டா இருக்கா. நேத்தி தான் நான் கேள்விப்பட்டேன். நேத்து அவங்கள பார்த்தேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தாங்க. அப்ப சொன்னாங்க. இல்ல, ஆனா அவங்களுக்கு இப்பதானே மேரேஜ் ஆனிச்சு சொன்னேன். அதெல்லாம் அப்படிதாண்டி, ஃபாரின்ல இதெல்லாம் சகஜம்தான். நிறைய பேர் அங்க குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. நல்ல வேளை இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படிதான் ஜானு, அங்கெல்லாம் அப்படிதான், ஃபாரின்ல எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அது எப்படி? அது அப்படிதாண்டி, ஃபாரின்ல நினைச்சவங்க கூட இருக்கலாம். ஐ மீன், பிடிச்சிருந்தா ஒன்னா வாழலாம், இல்லனா இல்லனா? இல்லனா என்ன, பிரிஞ்சிடுவாங்க. பிரிஞ்சுட்டு பிரிஞ்சிட்டு? பிரிஞ்சுட்டேன்னா அவங்க ஊர் வேறடி, அவங்க எல்லாம் வேற மாதிரி இருப்பாங்க, நம்மளாம் வேற மாதிரி தானே. ஃபாரின்ல அப்படிதான், பசங்க எல்லாம் பேரண்ட்ஸ் கூடவே அதிகமா இருக்க மாட்டாங்க. 16 இயர்ஸ் ஆகின உடனே அவங்கவுங்க அவங்க லைஃப பாத்துப்பாங்க. இன்னும் காலேஜ் படிச்சுக்கிட்டே அவங்கள ஜாப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க செல்ஃப அவங்கவுங்க தான் பாத்துப்பாங்க. அப்பப்ப பேரண்ட்ஸ் வந்து பார்த்து ஹாய் பாய், அவ்வளவுதான். அங்க உள்ள கல்ச்சர் வேறடி, அதனால அவங்க அப்படிதான். அவங்க 2 பேரும் லவ் தானே பண்ணிருக்காங்க, அதனால இப்போ பிரெக்னண்டா இருக்கா. அது ஆனா அவங்க இங்க தானே பிறந்தாங்க. ஜானுவும், அடுத்தவங்களை பத்தி நம்ம அதிகமா பேசவே கூடாது. அது அவங்களோட லைஃப், அவங்களோட கல்ச்சர், நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. இல்ல, ஆனாலும் அவங்க இங்க தானே பிறந்திருந்தாங்க, இங்க தானே வளர்ந்தாங்க, இங்க தானே இப்ப இருக்காங்க.
அவ அவங்க இஷ்டம்டி. சமீருக்கு ஜானுவும் இத பத்தி பேசாத, வேற ஏதாவது பேசு. இல்ல நீ சொல்லு. என்ன சொல்ல? உங்ககிட்ட இதை நான் சொல்லியிருக்கவே கூடாது. இல்ல சொல்லு. அவங்க இங்க தானே பிறந்தாங்க, இங்க உள்ள கல்ச்சர் தானே அவங்களுக்கு அதிகமா இருக்கணும். ஜானு எல்லாரும் உன்ன மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைல, அவங்கள மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி, அவ ஒரு மாதிரி. அங்க உள்ள கல்ச்சர் அப்படி. இவ இங்க உள்ள பண்ணதான், இங்க உள்ள கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணா. அங்க போயிட்டால அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி அப்படி இருக்க வேண்டியதான். அப்போ நீ சொன்னல அங்கெல்லாம் பிடிச்சவனா இருப்பாங்க, பிடிக்கலன்னா உடனே பிரிஞ்சிடுவாங்கன்னு. அது அங்க அங்கதான் எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, கடவுள் படைக்கும் போதே ஜென்னா இப்படிதான், கேர்ள்னா இப்படிதான், அப்படிதான் படைச்சிருக்காரா. எவ்வளவுதான் கேரக்டர் வைஸ் அவங்களா இருந்தாலுமே ஜென்னுக்கான கேரக்டர் சேமா தான் இருக்குமா உலகம் ஃபுல்லா. அதே மாதிரி ஃபீமேலுக்கான கேரக்டர் சேமா தான் இருக்குமா. பேசிக்ஸ் எல்லாமே ஒன்னாதான் இருக்குமா. அவங்க சரௌண்டிங்ஸ் வேணா அவங்கள ஒரு ஒரு விதமா காட்டுமா. ஆனா ஜென்னோட எல்லா கேரக்டர்ஸும் எல்லாமே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குமா. ஃபீமேலும் அப்படிதான். பாட்டி சொல்றாங்க, அப்படி இருக்கும்போது எதுக்காக ஜென்னும் சரி ஃபீமேலும் சரி அவங்க லவ் அண்ட் ரிலேஷனை சேஞ்ச் பண்றாங்க. சேஞ்சிங் தான் ஆப்ஷன் வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும். என் முடி, என் கண்ணு, என் கை, என் நிறம் எல்லாமே ஆப்ஷன் இருந்ததுன்னா. ஆப்ஷன் இல்லைன்னா இதுதான் என் கூட பிறந்த கண்ணு, இதுதான் எனக்காக படைச்ச மூக்கு, இதுதான் என்னோட கை அப்படி நினைச்சா எதுவும் மாறாதுல்ல. இது நான் உன் ஃப்ரெண்ட மீன் பண்ணி சொல்லல, அவங்க கல்ச்சர் சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லல. இதை நான் ஜென்ரலா தான் சொல்றேன். எங்க பாட்டி சொன்னது ஞாபகத்துல வந்தது. இப்பதான் சொல்லி கொடுத்தாங்க எங்க பாட்டி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம். எனக்குமே இதெல்லாம் தெரியாது. அவங்க சொன்ன அட்வைஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ். நான் ஃப்ரெண்டை எந்த விதத்திலுமே தப்பா சொல்லல, ஃபேக்ட பத்தி தான் பேசினேன். ராம், இந்த இதை சூடா குடி. என்னமா அது எல்லோ விஷா இருக்குது? மஞ்சத்தூள் போட்டுருக்கீங்களா? மஞ்சள் உள்ளடா, மண்ணாங்கட்டி. குடி குடி, மழைக்கு எதமா இருக்கும், சூடா இருக்கும் போதே குடி. என்ன அது சொல்லுங்க, பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்குது, ஏதோ கலரா இருக்குது. குடிடா, குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாரு. அம்மா டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன இது, ஏதோ ஆட் பண்ணிருக்கீங்க? ஒன்னும் ஆட் பண்ணலடா. சொல்லுங்க, என்ன ஆட் பண்ணிருக்கீங்க? நான் வேற ஏற்கனவே ஜிம் எல்லாம் போறதே இல்ல. இப்போ ஜிம் போய் 1 வாரம் ஆயிடுச்சு. இன்னும் நீங்க ஏதாவது ஆட் பண்ணி கொடுத்துடாதீங்க, நல்லா வெயிட் போட்டுரும். அதோ அந்த உட்காந்துருக்கா பாருங்க ஒல்லுக்குச்சி, அவளுக்கு ஏதாவது கொடுங்க. இதுல என்ன ஆட் பண்ணீங்க? ஏதாவது வெயிட் போடுற பொருள் ஏதாவது ஆட் பண்ணீங்களா? அவளுக்கு நான் வச்சிருக்கிறேன், அவளுக்கு நான் குடுக்கறேன். நீ குடி முதல்ல. டேஸ்டா இருக்கா இல்லையா? அம்மா என்னன்னு சொல்லுங்க. டேஸ்ட் இருக்கு, ஆனா நான் இதோ சாப்பிட்டு இருக்கிறேன். ஆனா டிஃப்ரெண்டா இருக்குது. பாதாம் இருக்குது, பாதாம் ஃபிளேவர் வருது. அது இல்லாம வேற எதுவும் ஆட் பண்ணிருக்கீங்களோ? வேற எதுவும் இல்ல, நீ குடி. நீ அம்மா நல்லா நீங்க எனக்கு வெயிட் போட வைக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு உருண்டு தான் போகணும். ஏற்கனவே ஆஃபீஸ்க்கு நான் தான் லேட்டா போறேன். எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஆட் பண்ணீங்க சொல்லுங்க, நான் யூடியூப்ல செக் பண்ணணும் எவ்வளவு கேலரிஸ் இருக்குதுன்னு. சொல்லுங்க, என்னெல்லாம் ஆட் பண்ணிருக்கீங்க? இதுல பாதாம் மட்டும் இல்ல, வேற ஏதாவது ஃபிளேவர் வருது. ஜனனிமா, உனக்கு எடுத்துட்டு வரவா? அத்த, நானே வர, இருங்க. நீ இரு, இங்கே இரு, உனக்கு எடுத்துட்டு வரேன். அங்க பாரு, அவளுக்கு தான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். அவ ஏதாவது கேட்டாளா? நீ ஏன்டா இப்படி பண்ற? அம்மா அவளுக்கு வெயிட் போட்டா பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஏற்கனவே எலும்பு கூடு. நான் அப்படியா? சொல்லுங்க, பாதாம் போட்டிருக்கீங்க, அது தெரியுது. வேற என்ன போட்டீங்க? போட்டேன், 2 பாம்பும் 4 பல்லியும் போட்டேன். பாம்பு பல்லியா? அம்மா ஏதோ ஆட் பண்ணிருக்காங்கடி. பாதாம் ஃபிளேவர் வருது, ஆனா இன்னும் ஏதோ ஆட் பண்ணிருக்காங்க. இரு, எனக்கு தருவாங்கல்ல, நான் குடிச்சு பார்த்துட்டு உனக்கு சொல்றேன். யாரு நீ? நீ மூந்து பத்தல மயக்கம் போட்டு விழுவ போற. நீ அதை குடிச்சு பார்த்துட்டு சொல்ல போற? இல்ல, நான் கண்டிப்பா சொல்லுவேன்.
அத்தை, நீங்க மருதாணி அழகா வைக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சது இதுதாம்மா. இந்த காலத்துல ஏதோ டிசைன் டிசைனா போடுறாடுவோ. எங்க காலத்துல இப்படிதான் வைப்பாங்க. அழகா இருக்கும். கை ஃபுல்லா மருதாணி வந்துரும். இப்ப ஏதோ இந்த கோணுங்கிற பேர்ல ஒண்ணு வச்சுக்கிட்டு கைய சொரிஞ்சு விட்ட மாதிரி இருக்குது. சொறி பிடிச்ச கையில ரத்தம் வந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குது. அத்தை, எனக்கு கூட கோன் எல்லாம் பிடிக்காது. அன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் அப்பதான் நான் போட்டிருந்தேன். எனக்கும் இந்த மருதாணி தான் பிடிக்கும். எவ்வளவு அழகா இருக்குது. மருதாணி போட்டுட்டு காலையில கழுவி அதை மூத்து பார்த்தா வாசமா இருக்கும். அந்த வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த கோன் போட்டா ஒரு எனக்கு பிடிக்காது. அதை மூந்து கூட பார்க்க முடியாது. கையில தோல் உறிஞ்ச மாதிரி அப்பப்போ சொறி பிடிச்ச மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மருதாணி தான் பிடிக்கும். பாட்டி வீட்ல இருந்து ஒரு செடி எடுத்தாந்து வச்சேன். எவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு. எங்க நான் போட்டது? நான் போட மாட்டேன். எனக்கு ஆசையெல்லாம் விட்டு போச்சு. என் மருமகனி வந்தவதான் போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசை. நீ என்னன்னா காலையில இதை போய் பறிச்சுக்கிட்டு நிக்கிற. உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் தே. இந்த மருதாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலேஜ்க்கு ஒரு வாட்டி ஹேர் கலரிங் பண்ணிட்டு வந்தாங்க எல்லாரும். நான் இதுதான் என் தலையில போட்டு ஹேர் கலர் பண்ணிக்கிட்டேன். நல்லா இருந்தது. எங்க பாட்டி சொன்னாங்க ஒரு ஐடியா. அப்படி பண்ண நல்ல கலர் ஆயிடுச்சு. ஆமா, இந்த மருதாணி அடிச்சு நைட்டே வச்சுட்டோம். ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே இருந்தது. அந்த கிண்ணம் ஃபுல்லா கலர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எடுத்து என் தலையில போட்டு விட்டாங்க எங்க பாட்டி. அப்புறம் ஒரு 4 hour இருக்கும் வெயில நின்றுட்டு இருந்தேன். அப்புறமா எனக்கு தலை வாஷ் பண்ணி விட்டாங்க. ஆனா ஷாம்பு போடக்கூடாதான். ஷாம்பு போடல, எதுவுமே போடல. சும்மா வாஷ் பண்ணி விட்டாங்க. வாஷ் பண்ணி விட்டு நல்லா தட்டி விட்டாங்க. நல்ல கலர் ஆயிடுச்சு. 2 நாளைக்கு அப்புறமா தான் ஷாம்பு போட்டாங்க. இந்த கலர் நல்லா பிடிச்சிருச்சு என் தலையில. தூங்கும் போது கூட வாசமா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மருதாணி. அம்மா, என்ன பாட்டி மாதிரியாவே ஏதோ பேசிட்டு இருக்கா? ராம், வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ நான் வச்ச மருதாணி செடிடா. நான் பறிக்கவா நீ பறிக்கவான்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. இதோ ஆள் வந்தாச்சுல, மருதாணியை பறிச்சு எடுத்துட்டு வந்தா. அதான் அரைச்சு போட்டு விட்டுட்டு இருக்கிறேன். மருதாணியா? ஏன்டா உனக்கு பசிக்குதோ? இரு 5 நிமிஷம் இரு. இதோ போட்டு விட்டுட்டேன். இதோ போய் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன். அத்தை, எனக்கு சாப்பாடு வேண்டாம். உங்களுக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சுக்கோங்க. மதியானம் கறி குழம்பு சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருக்குது. வயிறெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். சாப்பிடாம படுக்க கூடாதுமா. 2 இட்லி தானே, சாப்பிட்டுட்டு படு. ராம், எப்படி இருக்கு இந்த மருதாணி? உனக்கு என்னடி சூப்பரா இருக்குது. அந்த காலத்துல மகாராணிக்கு எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. அப்படியா? அப்ப நீதான் மகாராஜா. ஆமாமா, நான் மகாராஜா தான். சிரித்து சிரித்துதான் பேசும் போதிலே வலைகளை நீ விரிக்கிறாய். செய்வம் என்றுதான் சொல்லிக் கொண்டு நீ கொலைகளை ஏன் செய்கிறாய்? இது என்ன இங்கு வசந்த காலமா? இடைவெளி இன்னும் குறைந்து போகும். சரி சாப்பிடு. அத்தை, உனக்கு தான் எடுத்துட்டு வந்தாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டேன். சாப்பிடாம எப்படி தூக்கம் வரும் உனக்கு? இல்ல, மதியானம் கறி குழம்பு சாப்பிட்டது வயிறு ஃபுல்லா இருக்குது. அப்புறம் அந்த பாதாம் பால் வேற கொடுத்தாங்கல்ல, ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். சாப்பிடு, கொஞ்சமா சாப்பிடு. இல்ல வேண்டாம். 2 இட்லி மட்டுமாவது சாப்பிடு, நான் ஊட்டி விடுறேன். வங்கக்கடல் ஆழமென வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லை. என்னுடைய நாயகனே, ஊர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வனமில்லை. எனக்கென வந்த தேவதே, சரி பாதி நீ அல்லவா? நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா? கண்ணன் கொண்ட ராதையன, ராமன் கொண்ட சீதையன. ஜானு, இதை எப்ப வாஷ் பண்ணணும்? இதையா? இத காலையில தான் வாஷ் பண்ணணும். அப்பதான் நல்லா பிரைட்டா பிடிக்கும். கை ஃபுல்லா கோப்பல இருக்கிற மாதிரி இருக்கும். நீ இந்த மருதாணி எல்லாம் பார்த்தது இல்லையில. நான் ஏண்டி மத்தானே பார்க்க போறேன். காலையில ஹேண்ட் வாஷ் பண்ணுவேன். ஆமா, இப்பதானே போட்டேன். காலையில தான் வாஷ் பண்ணணும். காலையிலயா? ஏன்பா? இல்ல, காலையிலனா அது அது பாட்டிக்கிட்ட மதியானம் போன்ல சொன்னேன்.
மருதாணி பறிச்சு வச்சிருக்கிறேன். நைட்டு போட்டு பண்ணேன். பாட்டி சொன்னாங்க காலையில போட்டோ எடுத்து அனுப்பு, எப்படி சவந்திருக்குது பாக்குறேன்னாங்க. நான் எதுக்குன்னு கேட்டேன். சின்ன வயசுல இருந்து உனக்கு மருதாணி போடும்போது என்ன கலர்ல வந்தது, இப்போ நீ கல்யாணம் ஆகி இருக்கிறல்ல, இப்போ எந்த அளவுக்கு திக்கா உனக்கு பிடிச்சிருக்குதுன்னு பாப்போன்னு கைய போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. ஏன் இப்படி சொன்னாங்க? அது மருதாணி நல்லா செவந்து இருந்துச்சுன்னா எனக்கு என் புருஷனை ரொம்ப பிடிக்குமா, அதனால இப்ப எப்படி செவந்திருக்குன்னு பாக்கணும்னாங்க. அது நான் காலையில வரைக்கும் கையில இருந்தா தானே நல்ல சிவப்பாகும், அப்பதானே பாட்டிக்கு போட்டோ அனுப்ப முடியும். பாட்டிக்கு இன்னொரு நாள் அனுப்பிக்கலாண்டி. இது ஹேண்ட் வாஷ் பண்ணிடு. ஆனா பாட்டி சொன்னாங்க இது நல்லா செவந்திருந்தாதான் உன்னை எனக்கு பிடிச்சதா அர்த்தம்னு. அப்படியா? அது சவுந்திருந்தாதான் உனக்கு என்ன பிடிக்குமா என்ன? அப்படி இல்ல, ஆனா பாட்டி சொன்னாங்களே. அது சரி சரி, நீ இப்போ இங்க இருந்து எப்படி நடந்து போவ? ரெஸ்ட் ரூம்லாம் போகணும்னா எப்படி போவ? நான் தான் சாப்பிடவே இல்லையே. அப்படியே என்ன பிடிச்சு தூக்கி விடு, நான் அப்படியே வந்து படுத்து தூங்கிடுவேன். அடுத்துதான் தூங்கிடுவிய, அதான் எனக்கு தெரியுமே. தூங்கிடுவ. ஆமா, என்னை தூக்கி விட்டா நான் போய் தூங்கிடுறேன். உனக்கு வேலை இருக்கும், நீ முடிச்சிட்டு வரியா? வேலையா? வேலையெல்லாம் இல்லடி, முடிச்சிட்டியா? இன்னும் முடிக்கல. முடிக்கலையா? அப்ப முடிச்சிட்டு வரியா? என்ன கொஞ்சம் பெட்ரூம்ல விட்டுரு. நான் என்ன ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் உன்னை சவாரி ஏத்துறதுக்கு? சரி இரு, நானே கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சுக்கிறேன். அடியே, வேற ஏதாவது உனக்கு எடுத்துட்டு வரணுமா? நான் எடுத்துட்டு வரவா? என்ன எடுத்துட்டு வர போற? இல்ல தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வருமா? தண்ணி எப்படி எடுத்துட்டு வருவ? இதோ பாட்டில தண்ணி கைக்குள்ள வச்சு எடுத்துட்டு வருவேன். இதோ 2 கைக்கும் நடுவுல வச்சு பாட்டில் எடுத்துட்டு வருவேன். ஏதாவது வேணுமா? வேணுமான்னு கேட்காத. அப்படியா? சரி நீ போ, நான் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வரேன். என்னம்மா, காலுக்கு போட்டு விடவா? காலுக்கு வேண்டாம் அத்தை, நாளைக்கு காலையில காலுக்கு போட்டுக்கிறேன். இப்ப தூங்கணும்ல, காலையில காலுக்கு போட்டு கொஞ்ச நேரத்துல வாஷ் பண்ணிடலாம். ஜானு, இதோ வரேன். இதோ தண்ணி எடுத்துட்டு வரேன். என்னடா ராம், தண்ணி வேணுமா? போ, நான் எடுத்துட்டு வரேன். அவ எப்படி எடுத்துட்டு வருவா? அவதான் கையில மாதிரி தானே வச்சிட்டு இருக்காள. நல்லா போட்டிருக்கேனா பாரு, அந்த பக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குல்ல அத்தை? இல்ல கரெக்டா இருக்குது. இரு இரு, பின்பக்கம் பிடிக்கவே இல்ல. இல்லத்த போதும். ஜானு, போன் சார்ஜர் எங்க வச்ச? ரூம் ஃபுல்லா தேடிட்டேன், காணோம். சார்ஜரா? அந்த கபோர்ட்ல தான் இருக்குது, மேல் ஷெல்ஃப்ல இருக்கு பாரு. மிரர் பக்கத்துல இருக்கு. மிரர் பக்கத்துலயா? மிரர் பக்கத்துல இல்ல. டே, அவதான் சொல்றாள கண்ணாடி பக்கத்துல இருக்குதுன்னு, தேடி பாருடா. இவ்வளவு நாள் என்ன தேட சொல்லி சுத்திட்டு கிடந்த, இன்னும் எத்தனை நாள் நீ இப்படி இருக்க போற? அவதானே காலையில இருந்து ஓடிட்டு இருக்கா, இப்பதான் அவ மத்தான வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கா. போய் பாரு போ. இரு, இல்லன்னா நான் வரேன் இரு. ஜனனி இருமா, இதோ வரேன் இரு. ராம், வேற ஏதாவது எடுத்துட்டு வரணுமா? நான் இது கேட்டாலும் எடுத்துட்டு வருவியா? ஒரு கை இருக்குல்ல, ஒரு கை தான் வாஷ் பண்ணிருக்கேன். அந்த ஒரு கையில எல்லாம் எடுத்துட்டு வர. எது கேட்டாலுமா? லேப்டாப் கேட்டா? எடுத்துட்டு வருவேன். பில்லோ கேட்டா? பெட்ஷீட் கேட்டா? எடுத்துட்டு வரலாம். கிஸ் கேட்டா? இது இதோ பாட்டி சொன்னாங்க போட்டோ வேணும்னு. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு கையாவது போட்டோ எடுத்து அனுப்பணும்ல, அதுக்குதான். இப்ப பாட்டி சொல்றது மட்டும் தான் நீ கேப்ப? அப்படி இல்ல, இப்ப காலையில நான் பாட்டிக்கு இந்த போட்டோ அனுப்புனேன்னா கம்மியா தானே வந்திருக்கும். அப்ப அவங்க எனக்கு உனக்கு கம்மியா பிடிக்கும்னு சொல்லிட்டா, அதனாலதான் யோசிக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி சவறது உனக்குன்னு பாக்கணும்னு. நாங்க இப்ப நான் வாஷ் பண்ணத அவங்க கிட்ட சொல்ல முடியாதுல்ல, அதுதான். சரி, இந்த மருதாணியோட சேர்த்து நான் ஒரு சைன் பண்றேன், அதையும் சேர்த்து உங்க பாட்டி கிட்ட காட்டு.
கலர் கொண்டு உடல் செய்த ஓவியமே என் உடல்